அவங்களுடைய கற்பனைகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மையான விஷயங்கள் தான். அந்த காலத்துல ஒரு சின்ன பொண்ணுடைய கற்பனை உயிர் பெற்று வந்தது. வழக்கம் போல சிந்துபாத் தன்னுடைய உயிரை துச்சமா மதிச்சு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருந்தான். அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் புயல்ல இந்த கடலை கடந்தது நம்மளா மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த கடலை பார்க்கும்போது எனக்கு பேதி ஆகுதுப்பா. அதுவும் அங்க ஒரு தீவு இருக்கு. புயல் ஓயிற வரைக்கும் நாம அங்க இருக்கலாம். நாம அங்க போய் சேருவோமா? ஏன் சொல்றேன்னா அங்க பாரு, நீர் சூறாவளி அது நேரா நம்ம கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா போ சிந்துபாத். நீ எதுக்கும் பயப்படாத, நாம அந்த தீவை நெருங்கிட்டோம். என்ன நடக்குதுங்க? புயல் தாக்கினதுனால ஹக்கீம் மயக்கமாயிட்டான். அவனுடைய மயக்கத்தை ஒரு சத்தம் வந்து குலைச்சது. நான் இப்ப எங்க இருக்கேன்? இப்ப என்ன நடக்குது? சிந்துபாத், குவாக், என்னது? என்னால நகரவே முடியல. உடனடியாக அதை இங்க கொண்டு வாங்க. வீரர்களே தயாராயிருங்க. வீரர்களா? ஈட்டி வீரர்கள்லாம் தயாரா இருக்கட்டும். ஈட்டி வீரர்களா? நிலுங்க, நீங்க என்ன பண்றீங்க? எசகு பெசகா நீ ஏதாவது பண்ணா கூட நாங்க உன் கதையை முடிச்சிடுவோம். என்ன பண்றீங்க நீங்களா? நான் எங்க இருக்கேன்? என்ன தைரியம் உனக்கு? அரசர் கிங்ஃபிஷ் காரியே நீ எதிர்த்து பேசுறியா? நானா? ஏற்கனவே நான் அடிபட்டு உதப்பட்டு கடிபட்டு வந்திருக்கேன். சொல்ல போனா நான் என் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அரசே. நான் என் நண்பர்களை தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இங்க எந்த நண்பர்களும் கிடையாது அரக்கனே. அங்க பாருங்க, ஏதோ ஒரு பெரிய மிருகம் வருது. இங்க நிக்காதீங்க, யாரும் நிக்காதீங்க, ஓடுங்க ஓடுங்க. நீ வந்துட்டியா? நீ வந்ததுனால நான் தப்பிச்சேன். எல்லாரும் தயாரா இருங்க. அந்த மிருகம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அழிச்சிடலாம். எல்லாரும் அந்த குறி வைங்க. நில்லுங்க, நீங்க எல்லாரும் எதுக்கு எங்களை பார்த்து பயப்படுறீங்க? அதுவும் இல்லாம எங்க மேல ஏன் கோபமா இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் உங்க எதிரிங்க கிடையாது. ஆனா உன்ன மாதிரி நிறைய எதிரிங்க எங்களுக்கு இங்க இருக்காங்க. எதிரிங்களா? அவங்க அப்படி என்ன உங்களுக்கு பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்கன்றத நான் உனக்கு காட்டுறேன். என்னோட ஒரே பொண்ணு இந்த நாட்டோட இளவரசியை கடத்திட்டு போயிட்டாங்க. அரக்கர்களே இப்படித்தான் நம்மள யாரோ தாக்குறாங்க. சீக்கிரம் ஓடி போங்க. இவங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு உதவி செய்யணும். நாம தப்பிச்சுட்டோம். நீ என்னோட வீரர்களை காப்பாத்திருக்க. இவனுக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கோம். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. இருந்தாலும் நீங்க என்ன அக்கீம் வாழ்கன்னு கூப்பிடலாமே. நம்முடைய மாபெரும் எதிரிகள் இந்த மாபெரும் வீரனை பாக்குறதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீரனா? இங்க பாருங்க, நான் ஒண்ணும் வீரன் கிடையாது. எனக்கு போர்ல எல்லாம் ஆர்வம் கிடையாது. நீங்க அவங்க கூட போர் செய்ய வேண்டியதில்லை. நீங்க ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க. இத பாருங்க, நான் இப்ப என்னோட நண்பர் சிந்துபாத்தை கண்டுபிடிச்சாகணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நீங்க எங்க எதிரிகளை அழிச்சிட்டீங்கன்னா என்னோட ஆளுங்க இந்த தீவு முழுக்க போய் உன் நண்பனை தேடுவாங்க. அப்படின்னா சரி, பயங்கரமான பிரச்சனைகள் எதுவும் வராதுன்னு நான் நம்புறேன். ஹக்கீம், குவாக், என்ன இது? இது மதக்குழி. எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும். ஹக்கீம், யாராவது என்ன காப்பாத்துங்க. நான் இங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். இதோ வரேன். அது அரக்கன். சரி, உதவி தேவைப்படுற ஒரு அரக்கனா இருக்க. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. அப்படியா? அதுக்குள்ள சங்கு ஊத்திட்டா. நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க. நான் தான் நீலா, ஃபெலாக்விஸோட அரசி. ஓ, அப்படியா? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. உன் நன்றியை சேகரிச்சு வச்சுக்க. உன்னால எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டி இருக்கு. இந்த அரக்கனை வெளியே கொண்டு வர சக்தி வாய்ந்த பொருட்களை கொண்டு வாங்க.
நான் சின்பாத்ன்ற ஒரு மாலுமி. வாழ்க்கை முழுக்க நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. சொல்றேன். சொலாமியம் நகரத்துக்கு உடனடியா போய் அவங்க கடத்தி வச்சிருக்க என் மகனை தயவு செஞ்சு காப்பாத்தி இங்க கொண்டு வா. ஆமா, அந்த சொலானியன்ஸும் சின்னதா தான் அதாவது